எப்போவாவது நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஒருத்தவங்க மேல் மாடியிலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் 1922ல் ஜெர்மனியில் சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பண்ணை வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டோட பெயர் ஹிண்டர் ஹைஃபேக். அங்கே ஒரு ஃபேமிலி வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்க சாதாரணமாக விவசாயம் பண்ணி வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த வீட்டு சைடு போகிறவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாட்களாக யாருமே அந்த வீட்டை விட்டு வெளியே வரலன்னு. ஆனால் அவங்க வீட்டில் இருந்த மாடுகளுக்கு மட்டும் தீனி கிடச்சிருக்கு. அந்த வீட்டு சைடு போனவங்க ஒரு நாள் சந்தேகப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க. அந்த வீட்டில் இருந்த 6 பேர் உயிரிழந்த நிலையில் கிடந்திருக்காங்க. முக்கியமாக கொலை நடந்த சில நாட்களுக்கு முன்னாடி யாரோ காட்டுல இருந்து வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கு. வீட்டோட சாவி திடீரென காணாம போயிருக்கு. மேல் மாடியில இருந்து யாரோ நடக்கிற சத்தம்லாம் கேட்டிருக்கு. ஆனா வீட்டில் இருந்த யாரும் இதை சீரியஸா எடுத்துக்கல. முக்கியமா கொலை செஞ்ச கிரிமினல் உடனே தப்பிக்கல. அந்த வீட்டில் கொஞ்ச நாள் தங்கி இருந்திருக்கான், சாப்பிட்ருக்கான், மாடுகளுக்கு திணிலாம் கூட போட்டிருக்கான். அந்த வீட்டில் சாதாரணமாக தான் நடமாடி இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் விசாரணை பண்ணி பார்த்ததுல அது ஒரு கொலை பண்ணணுன்ற மோட்டிவ் இல்லாம ஒரு பயங்கரமான மனநிலையில் இருந்தவங்க பண்ண மாதிரி சொல்லப்படுது. நீங்க இந்த மர்டரை பத்தி என்ன நினைக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இதை மாதிரி மோர் கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.